கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். முதலாவது பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று வாசிக்கிறோம். அதனால சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் உலகத்தையும் அவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் ஏற்ற காலத்தில் நமக்கு மழை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரையே நாம் நம்பி ஜீவிப்போமாக. இரண்டாவது, ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க வேண்டும். which brings you the heavenly characters. சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். அதனால கனி கொடுக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் நாம் கனி கொடுக்கிற ஜீவியம், கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் கனி கொடுக்க முடியும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வாசிக்கிறோம். அவன்தான் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க முடியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதனால நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானித்து நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட அந்த மரத்தை போல கனி கொடுக்க வேண்டும். விளையுதிராதிருக்கிற மரத்தை போல கனி கொடுக்க வேண்டும். அப்போ கனி கொடாத மரத்தை எல்லாம் அதை என்ன செய்வார்? அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதனால ஏற்ற காலத்தில் நாம் கனி கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக உபாகமம் 11:14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். இங்கே தானியம் எதை காட்டுகிறது? வசனம். திராட்சை ரசம் அவருடைய திவ்ய அன்பை காட்டுகிறது. எண்ணெய் அபிஷேகத்தை காட்டுகிறது. அப்போ இந்த வசனம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அபிஷேகம் நமக்கு கிடைக்க வேண்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு ஏற்ற காலத்தில் என்ன தருவாராம்? முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது முன்மாறி பின்மாறி எதை காட்டுகிறது? எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தையும், சம்பூர்ண மழை ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அதனால நாம் என்ன பண்ணணும்? வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும் போது நமக்கு எழுப்புதல் உண்டாகும். ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்
நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதனால ஏற்ற காலத்தில் மழை பெய்து நம்ம என்ன செய்ய, நல்ல பொக்கிஷமாகிய சாலையாக வானத்தை அவர் திறப்பார். நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்து 4வதாக சங்கீதம் 145 15 16. இது விசுவாசத்தை காட்டுகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அப்ப எது, நாம் கர்த்தரே நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா ஜீவன்களின் கண்களும் அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஏன்னா அவர்கள் எல்லாம், அவருடைய கண்கள் எல்லாம் கர்த்தரே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதே போல நாமும் நம் ஏற்ற வேளையிலே அவர் எல்லாம் தருவார் என்று விசுவாசித்து அவரே நோக்கி காத்திருக்க வேண்டும். விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அதே போல நம்மையும் நன்மையினால் அவர் திருப்தியாக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருவார். அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ சின்னவன்னா யாரு? மிகவும் தங்களை தாழ்த்துகிறவர்கள். தாழ்த்துகிறவர்கள் தான் என்ன ஆவாங்க? உயர்த்தப்படுவார்கள், பலத்த ஜாதி ஆவார்கள். இதை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்ப சிறியவனை தான், தாழ்த்துகிறவனை தான் கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அது வாசிக்கிறோம். என்ன கேட்கிறார் ஆண்டவர்? இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது, அதை தான் கர்த்தர் கேட்கிறார். அதை நாம் தாழ்மையாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்போ சிறியவன் என்று தாழ்த்துகிறவன் பலத்த ஜாதியாவான். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதனால டோன்ட் பிகம் வியரி இன் டூயிங் குட். நன்மை செய்வதில் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறேன் ஆனால் எல்லாரும் எனக்கு தீமை செய்கிறாங்க அப்படி என்று நினைத்து நன்மை செய்வதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதில் தளர்ந்து போகாமல் இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே காணப்படும். நம்முடைய இயேசு உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்தார். சத்துருக்களை நேசித்து அவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்தார். நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதனால in order to be exalted we have to wait in the presence of Lord. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அதனால பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது
யோபு 5:26. கடைசியாக, தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேருவீர். இது எதை காட்டுது? அவர் எண்ட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட், இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். அதனால ஏற்ற காலத்தில் தானியத்தை அம்பாரத்தில் நாம் சேர்க்கிறோம் அறுவடை போது. அதே போல நாமும் முதிர் வயதிலே ஏற்ற வேளையிலே கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார், கல்லறையிலே சேருவோம். நமக்கு அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாம் ஆயத்தமாய் இருந்தோமானால் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை தானியமாகிய நம்மை அம்பாரத்தில் சேர்த்துக் கொள்வார். ஸோ அவர் எண்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். கர்த்தர் தாமே இந்த ஏற்ற வேலைக்காக காத்திருக்கும்படியாக நமக்கு கிருபை தருவாராக.
சபிப்போ